ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலையும் அக்னி தீர்த்தத்தையும் சுற்றி பார்த்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமேஸ்வரத்தில் உள்ள சிவலிங்கத்தை செய்தது யார்? ராமருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது ஏன்? அதை எப்படி அவர் நிவர்த்தி செய்தார்? ஹனுமன் ராமனிடம் கோபம் கொள்ள காரணம் என்ன? மற்றும் அக்னி தீர்த்தம் எது? 22 தீர்த்தங்களின் பெயர்களும் அதன் பயன்களும் என்ன? இப்படி பல்வேறு கேள்விகளுக்கான விடையை இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாம். சீதையை ராவணனிடம் இருந்து மீட்டு கொண்டு வரும் பொழுது ராமர் ராவணனை வதம் செய்கிறார். இதனால் பிரம்மஹஸ்தி தோஷம் ராமருக்கு ஏற்படுது. அப்போ இதை எப்படி நிவர்த்தி செய்யலாம்னு யோசிக்கும் பொழுது அகஸ்திய முனிவர், நீ ஒரு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யி, அப்போ உனக்கு இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கிரும் சொல்கிறாரு. அதை கேட்டுட்ட சீதா பிராட்டி ஹனுமனை அனுப்பி நீ ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வா, அதுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹனுமன் போன இடத்துல காலதாமதம் ஆயிடுது. உடனே சீதா பிராட்டி கடல் மண்ணை எடுத்து சிவலிங்கத்தை செஞ்சு அதுக்கு அபிஷேகம் செய்கிறார் ராமர். உடனே அவரோட தோஷமும் நீங்கிருது. அதுக்கப்புறமா ஹனுமன் சிவலிங்கத்தை கொண்டு வராரு. நான் தானே உங்களோட உண்மையான பக்தன், நான் வர்றதுக்குள்ளே எதுக்கு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட கோச்சிக்கிறாரு. அதனால ராமர் சொல்கிறாரு, சீதை செஞ்ச இந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி பக்தர்கள் எல்லாம் உன்னோட லிங்கத்தை தான் தரிசனம் பண்ணுவாங்க, உன்னோட லிங்கத்துக்கு எப்போவுமே அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. அதனால தான் இன்றளவும் நம்ம உற்சவரை கும்பிட்றதுக்கு முன்னாடி ஹனுமன் கொண்டு வந்த அந்த லிங்கத்தை தான் தரிசனம் பண்ணுறோம். ஒரு காலகட்டத்தில் சீதை மணலால் செஞ்ச லிங்கம் எப்படி கரையாமல் இருக்கும் அப்படின்னு இருவேறு தரப்பினருக்கு சண்டை வருது. இதை நிரூபிக்கிறதுக்காக ஒரு பக்தர் உப்பு மணலை எடுத்து லிங்கத்தை செஞ்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. அந்த லிங்கம் கரையவே இல்லை. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஒரு சாதாரண மனிதன் நான் செஞ்ச லிங்கமே கரையாமல் இருக்கப்ப ராவணனோட மனைவி சீதை செஞ்சது மட்டும் எப்படி கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றளவும் கோயிலோட வெளிப்புறத்தை சுற்றி வரும்போது அந்த உப்பால் லிங்கம் இருக்கு. நாம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதலில் அந்த அக்னி தீர்த்தம் எதுன்னா கடலில் குளிக்கிறத தான் அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பேருக்கு திதி செய்கிறாங்க. திலகோமம் அப்படின்னு ஒரு விசேஷமாக ஒரு ஹோமமும் செஞ்சிட்ருக்காங்க. அக்னி தீர்த்தத்தில் குளித்ததுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா 22 தீர்த்தங்கள் இருக்குது. அதுக்கு டிக்கெட் வெறும் 25 ரூபீஸ் தான். இந்த 22 தீர்த்தங்களோட பெயர்களும் அதன் பயன்களும் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். மகாலட்சுமி தீர்த்தம் செல்வ வளம் பெருகும். சாவித்திரி தீர்த்தம் பேச்சாற்றல் பெருகும். காயத்ரி தீர்த்தம் உலக நன்மைகள் உண்டாகும். சரஸ்வதி தீர்த்தம் கல்வியில் சிறந்து விளங்கும். சங்கு தீர்த்தம் வசதிகள் நிறைந்த வாழ்க்கை அமையும். சக்கர தீர்த்தம் மனோதிடம் பெறலாம். சேது மாதவ தீர்த்தம் காரிய தடைகள் கடந்து வெற்றி பெறலாம். நல தீர்த்தம் அனைத்து தடைகளும் அகலும். நீல தீர்த்தம் எதிரிகள் தொல்லை நீங்கும். கவய தீர்த்தம் பகை மறையும். சுவாட்ச தீர்த்தம் கவலைகள் நீங்கும். கந்தமாதன தீர்த்தம் எந்த துறையிலும் வல்லுனர் ஆகலாம். பிரம்மஹத்தி விமோச்சன தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும். கங்கா தீர்த்தம் பாவங்கள் அனைத்தும் நீங்கும். யமுனை தீர்த்தம் உயர் பதவிகள் வந்து கயா தீர்த்தம் முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கும். சர்வ தீர்த்தம் எந்த பிறவிலும் செய்திருந்த பாவம் அகலும். சிவ தீர்த்தம் எல்லா விதமான பிணிகளும் நீங்கும். சத்யாமிர்த தீர்த்தம் ஆயுள் விருத்தி பெறலாம். சந்திர தீர்த்தம் கலைகளில் ஆர்வம் உண்டாகும். சூரிய தீர்த்தம் எதிலும் முதன்மை ஸ்தானத்தை அடையலாம். கோடி தீர்த்தம் முக்தியை வழங்குகிறது. உங்களுக்கும் டைம் கிடைக்கும் போது நீங்களும் இந்த கோயிலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.